மதச்சார்பற்ற கொள்கையை விஜய் எடுக்கிறதுல வந்து என்ன மதச்சார்பற்ற கொள்கை? அப்ப கஞ்சி குடிக்கையும் போறீங்க, அப்ப அங்கேயும் போவாதீங்க. எங்க திமுக வந்து கேக் வெட்டி சாப்பிடுவாங்க, பாத்துருக்கலாம் இல்லையா? பாத்துருக்கேன். கஞ்சி குடிக்க போவாங்க முஸ்லீம்கிட்ட. ஏன் இந்த மதம் இருக்கிறாங்க? அவங்க எல்லாருமே இந்துக்கள் தான். அவங்களுடைய சொந்த மதத்தை யாரு சொந்த இந்து மதம்ங்கிறதுல இருந்து அவங்க யாரும் மாறல. கலைஞர் வந்தோ பெரியாரோ வந்து இந்து மதத்தை நாத்திகர்கள், இந்துவா பிறந்தவங்க தானே? கிடையாது, நாத்திகர்கள். அவங்க ஆரம்ப காலத்து நாத்திகர்கள் சார். அவங்க பிறக்கும் பொழுது ஒரு இந்துவா தானே பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தானே வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை கையில ஆரம்பத்திலே நாத்திகர்கள். அதே மாதிரி விஜய் கிறிஸ்டியனா ஆரம்பத்துல நாத்திகருக்குங்க. விஜய் கிறிஸ்டியனா இருந்தாலும் விஜய் ஒரு மதச்சார்பற்ற திராவிட கழகத்தோடு சேர்ந்த கட்சி திமுக. அவங்க ஆரம்பமே நாத்திகர்கள். பிறக்கும் பொழுதே கடவுள் இல்லைன்னு. ஆமா, அவங்க யாரு இந்து பேர் யாரும் வச்சுக்க சொல்லுங்க. இப்ப கடவுள் பேர்னா முருகன் வைப்பாங்க, செந்தில்னு வைப்பாங்க, ராமநாதன் வைப்பாங்க. அவங்க பேர் எனக்கு தமிழ் தமிழ் தமிழ்னா வைப்பாங்க. கலைஞரோட ஒரிஜினல் பேர் சார் என்னது? மு கருணாநிதி. என்ன சாமி பேரா? சொல்லுங்க. அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே கடவுள் மறுப்பாளருங்க. கடவுள் மறுப்பாளர், கேட்டீங்களா? ஆனா கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க, இது முஸ்லீம் கொண்டாடுவாங்க. அப்போ நான் என்ன சொல்ல, நீங்க எல்லாரையும் எடுத்துருங்க. இதே ஒரு பாசாங்குங்க. மைனாரிட்டி ஓட்டு வேணும்.